ஒரு பிரேக் அவுட்லேயோ ஒரு பிரேக் டவுன்லேயோ ரீடெஸ்ட்டுங்கிறது ஏன் இம்பார்ட்டண்ட், அதோட லாஜிக் என்ன, எதனால அதுக்கு வேண்டி நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. லாஜிக் பிஹைண்ட் ரீடெஸ்ட், இந்த ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் மேக்ஸிமம் ஒரு ட்ரேடிங்க்கு என்ன தேவையோ அது இந்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சப்போர்ட்டில் ஒரு ப்ரைஸ் இருக்கும்போது அந்த இடத்துல பையர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கோல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எப்போ போல் ஒரு 12,000 ரூபாய்க்கு வந்தால் வாங்கலாங்கிறது நம்ம நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுதான் அந்த சப்போர்ட் லைன். கோல்டோட சப்போர்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய். இப்போ நம்ம ஒரு பிஹேவியரல் அப்ரோச்சில் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு 12,000 ருபீஸ்ங்கிறது ஒரு ரீசனபிள் ப்ரைஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம நிறையா பையர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு கோல்டு வரும்போது நிறைய பையர்ஸ் வாங்கும்போது என்ன ஆகுங்க, திருப்பியும் ப்ரைஸ் மேலே போகும். அப்போது பையர்ஸ் ப்ரைஸை மேலே ட்ரைவ் பண்ணுவாங்க சப்போர்ட்டில். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு 16,000 ரூபா 17,000 ரூபா வரும்போது ஒரு நிறைய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சிருக்கிறவங்க சேல் பண்ணுவாங்க. இது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 ரூபா 18,000 ரூபா போகும்போது நிறைய செல்லர்ஸ் அதை செல் பண்ணுவாங்க. அப்போ ப்ரைஸ் கீழே போகும். அதனால தான் ரெசிஸ்டன்ஸில் ப்ரைஸ் கீழே வர்றது. ஓகேங்களா? இதில் 4 இம்பார்ட்டன்ட் சினாரியோஸ் இருக்குது. சப்போர்ட்டில் ஒரு பையர்ஸ் ப்ரெஷர், நிறைய பையர்ஸ் இருக்காங்க இல்லை கம்மியான பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, செல்லர் ஜாஸ்தி இருக்காங்க அப்படிங்கும்போது பிரேக் டவுன் ஆகும். அதே பையர் நிறையா இருந்தாங்க செல்லர் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு புல் பேக் மாதிரி திருப்பியும் மேலே போகும். ரெசிஸ்டன்ஸில் பையர் ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா செல்லர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரிஜெக்ஷன் ஆகும். எக்ஸாம்பிள், நம்ம 16,000 ரூபா 17,000 ரூபா கோல்டில் பையர் பெருசாக இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது செல்லர் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. அந்த இடத்துல ரிஜெக்ஷன் தான் பிரிண்ட் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா பையர் ப்ரெஷர் கிரேட்டர் தேன் செல்லர் ப்ரெஷர். அப்படிங்கும்போது தேவை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வருது. இந்த இடத்துல ப்ரைஸ் அந்த ஹை ப்ரைஸில் இருந்தாலும் ஒரு தேவை இருந்ததுன்னா அந்த இடத்துல பையர் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது அவங்க பையர்ஸ் செல்லர்ஸை விட ப்ரெஷர் ஜாஸ்தியாக பில்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிரேக் அவுட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ரியல் டைமில் நடக்கிற எக்ஸாம்பிள் ஆயில். இப்போது $56 வித்துட்டு இருந்த ஆயில் $100 வந்தாலும் அது தேவை அப்படின்னு ஒன்று இருக்கங்காட்டி பையர் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. அந்த இடத்துல செல்லர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ இந்த 4 விஷயத்துக்கும் ரீடெஸ்ட்டுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 விஷயமே சார்ட்டில் கிராஃபிக்கலாக ரீடெஸ்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ரீடெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் அந்த லைனுக்கு மேலே போக முடியல, கீழே பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ரீடெஸ்ட்டாக அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஏன்னா புது பையர் வந்துட்டாங்க, மேலே திருப்பி மேலே கொண்டு போக போகிறாங்க, ஆனால் அவங்களால கொண்டு போக முடியல அப்படிங்கிறத தெரிவிக்கிறது சார்ட்டில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு பையர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது, புல் பேக் வராங்க அப்படின்னா ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்போது நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பையர் ப்ரெஷர் நிறையா இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிறது இந்த 4 சினாரியோவை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம ரீடெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இந்த ஃபைட் பிட்வீன் செல்லருக்கும் பையருக்கும் நடக்கிற ஃபைட்டு இந்த சப்போர்ட் ஏரியாலையும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலையும் சார்ட்டில் ஒரு ரீடெஸ்ட்டாக பிரிண்ட் ஆகும், இல்லை பிரேக் அவுட்டாக பிரிண்ட் ஆகும். இந்த 4 சினாரியோவும் எப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸாம்பிளோட காமிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுனோட எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். இப்போது 25ஆம் தேதி நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் ஒரு 23,065 அப்படிங்கிற ஏரியாவில் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ 26ஆம் தேதி அந்த ஓப்பன் பண்ணி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். அப்படிங்கும்போது 26ஆம் தேதி அந்த ப்ரைஸ்க்கு கீழே வரும்போது இங்கே பையர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, நேற்று இந்த ஏரியாவில் என்ட்ரியை மிஸ் பண்ண பையர்ஸ் இந்த ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு அந்த ப்ரைஸை மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே செல்லர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி திருப்பியும் ப்ரைஸை கீழே கொண்டு வராங்க.
இது சப்போர்ட் ஏரியா. எதனால இது சப்போர்ட் ஏரியா? நேத்து வந்து இந்த இடத்துல இருந்து தான் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய ரேலி ஒரு 200 பாயிண்ட் மேல போயிருக்கு. அப்படிங்கும்போது அடுத்த நாள் அந்த பிரைஸ்க்கு கிடைக்கும்போது எஸ்டர்டேஸ் லோ அந்த பிரைஸுக்கு கிடைக்கும்போது ஒரு பையர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பரவாயில்லப்பா, நம்மளுக்கு ஒரு கம்மியான பிரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைஸ்க்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படிங்கும்போது திருப்பி இந்த லைனுக்கு மேல பிரைஸ் போகுது. ஆனா இங்க செல்லர்ஸ் நிறைய இருக்கங்காட்டி அந்த செல்லர்ஸ் திருப்பியும் கீழே இறக்குறாங்க பிரைஸை. இதை வந்து பிரேக் டவுன். இந்த இடத்துல ரீடெஸ்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பையர்ஸ் வந்து ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி பிரைஸை மேல கொண்டு போறாங்க இல்லைங்க. அப்போ இந்த சப்போர்ட் லைனுக்கு மேல அவங்கனால அந்த பிரைஸை சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கு அடுத்த கேண்டல்லையே கீழே வந்துட்டாங்க, இந்த லைனுக்கு கீழே வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த கேண்டலோட பாடி கீழே பாடி க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா இது என்னத்தை காமிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையரோட ப்ரெஷரை விட செல்லரோட ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஸோ இதை நம்ம பிரேக் டவுன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? செகண்ட் சினாரியோ பார்த்துடலாம். 24ஆம் தேதி ட்ரேடிங் செஷன்ல பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி ஒரு ஈவினிங் ஒரு ஹை வச்சிருந்தாங்க. அந்த ஹை கிட்ட பிரைஸ் மார்னிங்ல இருந்து கடகடன்னு கீழே வந்து இந்த பிரைஸ் கிட்ட வருது. இதை பிரேக் டவுன் பண்ணி செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கிற பையர்ஸ் வந்து திருப்பியும் பிரைஸை மேலே கொண்டு போறாங்க. ஆனா இங்க இருக்க செல்லர்ஸ் திருப்பியும் செல் பண்ணாங்க. அப்படிங்கும்போது இந்த பையர் பவர் வந்து ஜாஸ்தி இருக்கங்காட்டி திருப்பியும் அந்த பிரைஸ் வந்து மேலே போகுது. அப்படிங்கும்போது இந்த பாடி க்ளோஸ் இருக்குல்லங்க, ஃபர்ஸ்ட் தாட்டி ஒரு பிரேக் அவுட் போகுது. அதுக்கப்புறம் திருப்பியும் செல்லர் கீழே இறங்குறாங்க. இதுக்கு பேர் ரீடெஸ்ட். இந்த இடத்துல இருந்து திருப்பியும் பையரை வந்து மேலே கொண்டு போறாங்க. இங்க பாடி க்ளோஸ்க்கு மேல அடுத்த கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்கும்போது நம்மளுக்கு தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையரோட பவர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு. அப்போ புல் பேக் கிடைக்கும். அந்த புல் பேக் எவ்வளவு தூரம் போகலாம்? இந்த 915 ஹை வரைக்கும் போகலாம் மினிமம். ஆனா எவ்வளவு தூரம் போயிருக்குது? ஆல்மோஸ்ட் ட்வைஸ் ஆஃப் 915 ஹை வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ரீடெஸ்ட்ல நம்மளுக்கு தெரிவிக்கிறது என்ன? இது ஒரு சப்போர்ட் லைன். சப்போர்ட் லைன்ல செல்லர் பிரேக் பண்றாங்க, செல்லர் ப்ரெஷர்ல. இங்க ஒரு பையர்ஸ் நிறைய வெயிட் பண்றாங்க. இந்த பையர் ப்ரெஷர் வந்து திருப்பியும் மேலே எடுத்துட்டு போறாங்க இந்த சப்போர்ட் லைனுக்கு மேல. ஆனா செல்லர்ஸ் திருப்பியும் செல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படிங்கும்போது தான் ரீடெஸ்ட். அப்போ பையர் அவங்களோட ப்ரெஷரை அவங்களுக்கு மேல காமிச்சு இந்த இடத்துல கீழே கொண்டு வரக்கு ட்ரை பண்ண கேண்டலுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது தம்பி உங்களை விட நாங்க நிறைய இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை வந்து ரீடெஸ்ட்னு கன்சிடர் பண்ணணும். இங்க என்டர் பண்ணியிருந்தா கூட இது வரைக்கும் போயிருக்கலாம். இங்கேயும் பாருங்க, இதுக்கு மேல பிரைஸ் போகும்போது திருப்பியும் பிரைஸை கீழே இருக்கிற ட்ரை பண்ணாங்க. ஆனா அந்த பையர்ஸ் வந்து விடல. பையர்ஸ் நிறைய இருக்கங்காட்டி பிரைஸ் கண்டினியூஸா மேல மொமெண்டம்ல போகுது. ஓகேங்களா? இதுதான் அந்த ரீடெஸ்ட் அண்ட் புல் பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன். இப்போ இதுவும் ரீசெண்ட் எக்ஸாம்பிள் தான். 20ஆம் தேதி 915க்கு ஒரு லாங் புல் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் ப்ரைஸும் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று அதுக்கு முன்னத்த நாள் ட்ரேடிங் செஷனில் இந்த ஏரியாவில் இருந்து தான் செல் ஆஃப் வந்திருக்கு. அப்போது இங்கே செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். மார்னிங் ப்ரைஸ் கீழே ஓப்பன் ஆனாலும் நேற்று செல்லர்ஸ் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ஏரியாவில் கொண்டு போய் ப்ரைஸை நிறுத்தியாச்சு. அப்போது பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க? இதுக்கு மேலே கட் பண்ணிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்க செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க? திருப்பியும் ப்ரைஸை கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் கன்சாலிடேட் ஆகுது. திருப்பியும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திருப்பியும் செல்லர்ஸ் கீழே கொண்டு வராங்க. அப்போது 2 முறை, ஃபர்ஸ்ட் முறையும் ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வந்தாச்சு. மேலே கொண்டு போகிறாங்க, ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியலை. இந்த ரெட் கேண்டலுக்கு மேலே இன்னொரு கிரீன் கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்க முடியலை. அப்படிங்கும்போது நம்ம இதை ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது மல்டிபிள் டேஸ், அதாவது ப்ரீவியஸ் ட்ரேடிங் செஷன்ல கிளியரா தெரியுது இந்த லைனுக்கு வரும்போது செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பையர்ஸோட ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும்போது
இந்த ரெட் கேண்டிலுக்கு மேல அடுத்தது ஒரு பாடி க்ளோஸ், ஒரு பெரிய புல் கேண்டில் பாடி க்ளோஸ். இங்கேயும் பாத்தீங்கன்னா இன்னும் என்ன தெரிவிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் கேண்டில்ல மேல வந்து ஒரு விக் இருக்கு. அந்த விக் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைஸ் மேல போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. ஆனா அங்க இருக்கிற செல்லர்ஸ் வந்து பிரைஸை கீழே கொண்டு வந்திருக்காங்க. உடனே இமீடியட்டா நெக்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா ரெட் கேண்டில். சப்போஸ் இது ஒரு கிரீன் கேண்டிலா இருந்து பாடி க்ளோஸ் இதுக்கு மேல வச்சிருந்தாங்க அப்படிங்கும்போது நம்ம இதைய பிரேக் அவுட்டா எடுத்துக்கலாம். இல்ல பாடி க்ளோஸ் இதை விட கீழே தான் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இதை நம்ம ரிஜெக்ஷனா எடுத்துக்கணும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணாலும் பையர்ஸ்னால இந்த இடத்துல சக்சீட் பண்ண முடியாதங்காட்டி கீழே வராங்க. நான் எப்போவுமே ரெகுலராக ஒரு ரூல் சொல்லுவேன். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் காலையில் 9:30 மணிக்கு என்ட்ரி ஆனால் தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க. காலையிலேருந்து நம்ம மார்க்கெட்டோட சினாரியோ பாருங்க. காலையிலேருந்து நிறைய தாட்டி கன்சாலிடேட் மாதிரி இங்கே போய் ட்ரை பண்ணுறாங்க பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு. ஆனால் ரியல் பயாஸ் எங்கே இருக்குது? செல்லிங்கில் தான் இருக்குது. இது நம்ம 11:50க்கு பார்த்துருந்தா கூட இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடைக்கும். சரி 11:50க்கு பார்க்கலைன்னா கூட ரெண்டாவது என்ட்ரி இந்த இடத்துல 1:40க்கு இந்த இடத்துல ஒரு புட் எடுத்திருந்தாலும் எவ்வளோங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் கீழே வந்ததுங்களா? ஸோ இந்த பையரும் செல்லரும் சண்டை போடுறாங்களேங்க, அந்த இடத்துல சண்டை போடும்போது இந்த 4 சினாரியோல என்ன சினாரியோ நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கு பேரு தான் பயாஸ். அது காலையில 9:15க்கே நடக்காது. எல்லா நாளும் பாருங்க காலையில 9:15க்கு அந்த பயாஸ் கன்ஃபர்மேஷன் நடக்காது. இதையே தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு 9:30 ட்ரேட் எடுத்தாதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மறந்துடுங்க. 11 மணி 10 மணிக்கு மேலேயும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷனோட கிடைக்கும். அந்த ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷனோட கிடைக்கும் போது இந்த இடத்துல நம்மளுக்கு 11 மணி வரைக்கும் நீங்க ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரைஸ்க்கு வந்தா ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்? புட் ஆப்ஷன் அழகா எடுத்துட்டு பேசாம உட்காந்துருக்கலாம். உட்காந்துருந்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வரைக்கும் வந்துதா? ப்ரீவியஸ் கன்சாலிடேஷன் ஜோன் வரைக்கும் வந்துதா? இந்த ஏரியாவில் கன்சாலிடேட் ஆயிருக்காங்க. அந்த கன்சாலிடேஷன் ஜோன் வரைக்கும் ஈஸியாக வந்துருச்சுங்களா? அவ்வளோதாங்க மார்க்கெட்டு. இப்போ கடைசி சினாரியோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது பார்த்துடலாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் 16ஆம் தேதி இது எடுத்திருக்கேன். இப்போ 9:15 ஹை லோ நம்ம எப்போ போல மார்க் பண்ணோம். காலையில் என்ன இருக்கு? 9:15 ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி இந்த இடத்துக்கு ப்ரைஸ்க்கு மேலே கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மேலே போக முடியல, கீழே அமுச்சு விட்டாச்சு. அது எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:15 லோ கட் பண்ணி கீழே வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் வந்து 9:15 லோக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா செல்லர்ஸ் வந்து இந்த 9:15 லோவை கட் பண்றதுக்கு புஷ் பண்றாங்க, ஆனா முடியல. அப்படிங்கும்போது இந்த 9:15 ஹையை பிரேக் பண்றாங்க. ஏன்னா செல்லரோட ப்ரெஷரை விட பையர் வந்து ப்ரெஷரா இருக்காங்க அப்படிங்கிறத இந்த 9:15 லோவை ஆல்மோஸ்ட் 11 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் அவங்கள கட் பண்ண விடல. அப்படிங்கும்போது இந்த இடத்துக்கு வந்தா பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். அப்போ 9:15 ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்டர் பண்ணியிருந்தாலும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் இந்த இடத்துல 250 பாயிண்ட் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது பையர் வந்து ப்ரெஷரை ஜாஸ்தியா எக்ஸிபிட் பண்றது பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதுல ரீடெஸ்ட் எங்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்லர் திருப்பி கீழே கொண்டு வரக்கு ட்ரை பண்ணாங்களேங்க, ஒவ்வொரு தாட்டி கீழே கொண்டு வரக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா இதுக்கு கீழே விடலை இல்லை, இதுக்கு பேரு தான் ரீடெஸ்ட். ஒரு தாட்டி பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தாச்சு, திருப்பியும் பையர்ஸ் மேல எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் திருப்பியும் ட்ரை பண்றாங்க, ஆனா விடலை. அப்படிங்கும்போது இங்கேயே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு பையர்ஸோட ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல போய் நம்ம புட் எடுத்து வைக்காம காலை வாங்கினீங்கன்னா அழகா ஒரு டார்கெட் ரீச் பண்ணியிருக்கலாம். ஸோ மார்க்கெட் பயாஸ் நான் திருப்பியும் சொல்றேன், 9:30க்கு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா பாருங்க, ஒரு 11 o'clock மேல நம்ம ட்ரேட் எடுத்தா கூட ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி நம்மளால கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செல்லர் அண்ட் பையரோட ப்ரெஷரை வாட்ச் பண்ணியிருப்போம். அப்போ எந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு என்ட்ரினாலும் அழகா எடுத்து அதை ப்ராஃபிட் பண்ணலாம்.
இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்பாட் சார்ட்ல. எக்ஸாக்டா ப்ரீமியம் சார்ட்ஸ்லயும் இதே மாதிரி தான் நடக்கும். ஓப்பன், ஹை, க்ளோஸ் இதை நம்ம மார்க் பண்ணோம்ல ப்ரீமியம் சார்ட்ல. அந்த லைன்ஸ்ல அதுக்கு கீழே கொண்டு போறாங்களா இல்லை மேலே கொண்டு போறாங்களா, செல்லர் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குதா பையர் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணீங்கன்னா ஒரு லாஸ் வர்றது ஒரு 90% நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு சக்ஸஸ் என்ன தெரியுங்களா? லாஸ் வராமல் பார்த்துக்கிறது தான் சக்ஸஸ், ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த டாபிக் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்லையும் போடுங்க. தேங்க்யூ.